அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முருகனே எங்களுக்கு ஒரு டேஷ் தான் அப்படின்னு முருக கடவுளை ஆபாசமான சொற்கள்ல திட்டி இருக்கிறாரு தாவேகா ஐடி விங்கை சேர்ந்த மைக்கேல் என்ற நபர். எப்படி மைக்கேல் என்ற நபர் நேற்றைக்குத்தான் தாவேகாவோட நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தமிழ் மொழியை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி சட்டமன்றத்துல பேசி இருந்தாரு. இப்ப வரைக்கும் அந்த பேச்சுக்கு அவரு மன்னிப்பு கூட கேட்கல. அதுக்குள்ள தாவேகா ஐடி விங்கை சேர்ந்த மைக்கேல் என்ற நபர் தமிழ் கடவுள் முருகனை ஆபாசமான சொற்கள்ல திட்டி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவு போட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் இவங்க எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? எதுக்காக தாவேகாவினர் தொடர்ந்து தமிழர்களோட மொழி உணர்வையும் மத உணர்வையும் கொச்சப்படுத்துற மாதிரியும் காயப்படுத்துற மாதிரியும் பேசுறாங்க, எழுதுறாங்க? எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை தூண்டிவிட்டு அதன் மூலமாக பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற செய்துவிட வேண்டும் என்று இவங்க திட்டம் போடுறாங்களா? அந்த அசைன்மெண்ட்டை தான் பாஜக இவங்களுக்கு கொடுத்திருக்கா? பாஜக கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டும் எழுதிக்கிட்டும் திரியிறாங்களா? தாவேகாவினரோட சமீபகால நடவடிக்கைகளை பார்க்கும் போது இந்த ஐயம் நமக்கு வலுவா வருது. இதை பத்தி எல்லாம் இந்த காணொளியில் ரொம்ப விரிவா பேசலாம். சமீப நாட்களாக நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்கு நேரமே சரியில்லை போல. ஆளாளுக்கு வந்தவன் போனவை எல்லாம் நம்ம முப்பாட்டன் முருகனை இழுத்து வச்சு அசிங்கப்படுத்துறான், கேவலப்படுத்துறான். சில நாட்களுக்கு முன்னாடி தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளரான நாகவம்சி அவர்கள் அடுத்ததாக அவர் ஜூனியர் என்டிஆரை வைத்தும் தெலுங்கு திரைப்பட இயக்குனரான திரி விக்ரமை வைத்தும் தயாரிக்க போகின்ற காட் ஆஃப் வார் என்கின்ற முருகனை பற்றிய திரைப்படம் தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு. அந்த அறிவிப்புல பல ஆரிய புராண இதிகாச கற்பனை கதைகளை எல்லாம் அடிப்படையா வச்சு முருகன் வடநாட்டில் பிறந்தவர் என்ற கருத்தை சொல்லி இருந்தாரு. இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு, மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களை எல்லாம் ஏற்படுத்துச்சு. விட்டு இருந்தா ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மத கலவரமே வந்திருக்கும். அந்த அளவிற்கு இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சது. தமிழ்நாட்டில் அது தொடர்பாக பெரிய பெரிய விவாதங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சு தமிழர்கள் இப்பதான் கொஞ்சம் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து ஆஞ்சி ஓஞ்சி அமைதியான சூழலுக்கு திரும்பி இருக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் தமிழர்கள் அமைதியா இருந்துடக்கூடாது. அவங்களை எப்பவுமே ஒரு பதற்றமான சூழல்ல வச்சுக்கணும். குறிப்பா மத பதற்றமான சூழல்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். தேவைப்பட்ட தமிழ்நாட்டுல ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற திட்டத்தோட இப்ப தாவேகாவோட ஐடி விங் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு போல. தாவேகாவோட ஐடி விங்கை சேர்ந்த மைக்கேல் என்கின்ற நபர் தமிழ் கடவுள் முருகனை பற்றி ஆபாசமான சொற்களை பயன்படுத்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவை போட்டு இருக்கிறாரு. அது இப்ப பூதாகரமான பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத மத பதற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. எதுக்காக அவர் இப்படிப்பட்ட ஒரு பதிவை போட்டாரு? சிவகார்த்திகேயன் நடித்துக் கொண்டிருக்கின்ற சேயோன் என்ற திரைப்படத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறார் என்ற செய்தி வெளியாச்சு. முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறார் என்ற செய்தி மட்டும்தான் வெளியாச்சே தவிர எந்த கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறார் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவுமே வெளியாகல. ஆனா இந்த செய்தியை அடிப்படையா வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் ஆதரவாளர்கள் எல்லாருமே அண்ணன் சீமான் அந்த சேயோன் திரைப்படத்தில் முருகனாக நடிக்க போறாரு அப்படின்னு பதிவு பண்ணாங்க. அதுக்குத்தான் பதில் கொடுக்கிற மாதிரி தாவேகா ஐடி விங்கை சேர்ந்த இந்த மைக்கேல் என்கின்ற நபர் ஒரு பதிவை போட்டு இருக்கிறாரு. அதுல முருகரையே போடா டேஷ் அப்படின்னு தான் டீல் பண்றாங்க. இதுல சீமான் அந்த கெட்டப்ல வந்தா என்னென்ன கெட்ட வார்த்தை எல்லாம் வருமோ தெரியாது அப்படின்னு எழுதி இருக்கிறாரு. இந்த நபர் இப்ப மட்டும்தான் தமிழ் கடவுள் முருகனை கொச்சப்படுத்தி பேசினாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏற்கனவே திமுகவை சேர்ந்த நபர் தாவேகாவை நோக்கி ஒரு விமர்சனத்தை முன்வைத்த போது அதுக்கு பதில் கொடுக்கிற பேர் வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேல் உண்டு எந்த பயனும் இல்லை, மயில் உண்டு கறிக்கு பயன் இல்லை, குகன் உண்டு கூடவே, அதை எப்படி சொல்றதுனே தெரியல. வள்ளி கடவுளை சைடு சிக் என்று பொருள்படும்படியான ஒரு தமிழ் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி எழுதி வச்சிருக்கிறாரு. குகன் உண்டு கூடவே டேஷும் உண்டு. அத்தியாயம் 1/13-14 முருகன் டேஷ். மறுபடியும் ஒரு கெட்ட வார்த்தை.
இப்ப நான் என்னுடைய கோபத்தையும் கெட்ட வார்த்தைகளையும் கட்டுப்படுத்திக்கிட்டு பேசணும். அடே அறிவு கெட்ட முண்டங்களா, தாவேக்க மழுமட்டைகளா, அரசியல் தற்குறிகளா, கொஞ்சமாச்சும் இங்கீதம் இருக்காடா? இங்கீதம் இருக்கா? ஏண்டா நல்லா வருது வாயில. உங்களுக்கு அண்ணன் சீமான் மேல மாற்று கருத்து இருந்தா, விமர்சனங்கள் இருந்தா, அதையெல்லாம் தாராளமா நீங்க முன்வைக்கலாம். அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அரசியல் அப்படின்னு வந்துட்டா நிச்சயமாக அதுக்குள்ள எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் ஒத்த கருத்துக்கள் இருக்காது. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல, ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி மேல, ஒரு தலைவருக்கு இன்னொரு தலைவர் மேல 1000 முரண்பாடுகள் இருக்கும், எதிர் கருத்துக்கள் இருக்கும், எதிர் நிலைப்பாடுகள் இருக்கும். அதையெல்லாம் முன்வைக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு, ஒரு நாகரிகம் இருக்கு. ஆனா நீங்க அந்த வழிமுறையும் தெரியாம, கொஞ்சம் கூட நாகரிகமும் இல்லாம, எப்ப பாரு அண்ணன் சீமான ஒருமையில பேச வேண்டியது, அசிங்கமா திட்ட வேண்டியது, அவருடைய குடும்ப விவகாரங்களை எடுத்து வச்சு பேச வேண்டியது, உங்களை விமர்சிச்சா எங்களையும் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்ட வேண்டியது, எங்க குடும்ப பெண்களை எல்லாம் இழுத்து வச்சு அசிங்கமா பேச வேண்டியது, இன்னைக்கு ஒரு படி மேல போய் தமிழ் கடவுள் முருகனையே ஆபாச வார்த்தையில திட்ட அளவுக்கு வந்துட்டீங்க. கூமுட்டைகளா, அறிவிற்காடா? கொஞ்சமாச்சும் அறிவிற்கா? அரசியல் முரண்பாடுகளுக்காக அடுத்தவரோட கடவுள் நம்பிக்கையை கொச்சப்படுத்துற உரிமையை, அதிகாரத்தை உங்களுக்கு எவன்டா கொடுத்தான்? எவன் கொடுத்தான்? அரசியல் அமைப்பு சட்டத்தின்படியே இது தப்புடா, மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தமிழர்களோட மொழி உணர்வையும் மத நம்பிக்கைகளையும் கொச்சப்படுத்தி பேசுற உரிமையும் அதிகாரமும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற நினைப்பான்னு கேட்கிறேன். லூசு பயல்களா, நீங்க பண்ணி வச்ச வேலையோட பின்விளைவு என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? அதுக்குத்தான் அரசியல் அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்னு சொல்றது. கந்த சஷ்டி கவசம் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கருப்பர் கூட்டம் என்கின்ற யூடியூப் சேனலை சேர்ந்தவர்கள் கந்த சஷ்டி கவசத்தை பற்றி ஆபாசமாகவும் கொச்சையாகவும் பேசினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவிற்கு மத கலவரத்தையே தூண்ட பார்த்தாங்கடா, முட்டா பயல்களா. இது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு பதிவை போட்டு இருப்பீங்களா? கந்த சஷ்டி கவசம் பிரச்சனை வந்தபோது அன்றைக்கு தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக இருந்த ஐயா எல் முருகன் அவர்கள் காவி சட்டையை போட்டுக்கிட்டு கையில வேலை எடுத்துக்கிட்டு 6 படை வீட்டுக்கும் ஊர்வலம் போறேன் அப்படின்னு மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு தேவையில்லாத பதற்றத்தை ஏற்படுத்தினாரு. கொஞ்சம் விட்டுருந்தா அன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு மத கலவரமே வந்திருக்கும். ஆனா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல் முருகன் ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஊர்வலம் போகும் போதெல்லாம் கைது பண்ணி ஒரு நாள் காவல்ல வச்சு அந்த பதற்றத்தை தணிச்சுக்கிட்டே வந்தாரு. அன்னைக்கு தொடங்கின கந்த சஷ்டி கவச பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஓயல. சந்தர்ப்பம் கிடைச்ச போதெல்லாம் அந்த பிரச்சனையை கையில எடுத்து பாஜக இங்க ஒரு மத அரசியல் பண்றாங்க. சரி, பழைய கதையை விடுவோம். பழைய கதை நமக்கு வேணாம். இன்னைக்கு என்ன நடக்குது? திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்ற மலை மீது ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க, பலி கொடுத்து மலையோட புனிதத்தையே கெடுக்கிறாங்க அப்படின்னு இந்துத்துவவாதிகள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காலம் காலமாக திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருநாள் அன்று தீபம் ஏற்றப்பட்ட தூணை விட்டுட்டு தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற கல் தூண்ல தான் நாங்க தீபம் ஏத்துவோம், அதுதான் எங்களுடைய வழக்கம், இஸ்லாமியர்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் சங்க பரிவார கும்பலும் போன திமுக ஆட்சியில மிகப்பெரிய மத கலவரத்தையே ஏற்படுத்த பார்த்தாங்கடா. அறிவுகட்ட முண்டங்களா. இப்ப இந்த பதிவு அவனுங்க கைக்கு போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? கருப்பர் கூட்ட யூடியூப் சேனல்ல பேசினாங்க தெரியுமா? அவங்க எல்லாருமே பிறப்பால் இந்துக்கள். உங்களுடைய நிதி அமைச்சர் மரிய வில்சன் சொன்னாருல்ல, ஐ எம் born கிறிஸ்டியன் அப்படின்னு. அது மாதிரி அவங்க எல்லாம் born இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். ஆனா கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகர்கள். அவங்க கந்த சஷ்டி கவசத்தை அசிங்கப்படுத்தினதை வச்சுக்கிட்டே அவ்வளவு பெரிய மத கலவரத்தை தூண்ட பார்த்தவங்க இன்னைக்கு மைக்கேல் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவர் தமிழ் கடவுள் முருகனை ஆபாச வார்த்தைகள்ல திட்டுனதை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க. கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? ஒரு பதிவை போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை புரிதலே இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனீங்களா இல்லையாடா? போய் படிச்சீங்களா? இல்லைன்னா ஊர் பொறுக்குனீங்களா? ஊர் தான் பொறுக்கி இருப்பீங்க. படிச்சிருந்தா இப்படி எல்லாம் ஒரு வேலையை செய்வீங்களா? படிப்பறிவுன்னு கொஞ்சம் இருந்திருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டு இருப்பீங்களா?
இதுக்காக ஏன்பா இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் பெசகனாலும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்துத்துவ அமைப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கானுங்களே, இவனுங்க கிட்ட எப்படி அமைதியா பேச முடியும்? எனக்கு என்னமோ டவுட் ஆயிருக்குங்க. இவனுங்க பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் படிதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க போல. நாங்க உங்களை என்னென்னமோ கோல்மால் வேலையெல்லாம் செஞ்சு தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டோம். இப்ப நீங்க அதுக்கு கைமாறா தமிழ்நாட்டுல ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி எங்களை தமிழ்நாட்டுல கால் ஊன்ற வைக்கணும், நாங்க தமிழ்நாட்டுல வளர்வதற்கான வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்டை தான் இவனுங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க போல. அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டோம் எழுதிக்கிட்டோம் திரியறானுங்க. எது எப்படியோ இது மிகப்பெரிய தப்பு, பாவம். ஒழுங்கு மரியாதையா தாவேகா ஐடி விங் மைக்கேல் மேல நடவடிக்கை எடுக்கணும். மைக்கேல் என்ற நபர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். காவல்துறை இந்த நபர் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இரண்டு பிரிவினருக்கு இடையில கலவரத்தை தூண்டும் விதமாக பதிவு போட்டு இருக்கிறாரு. சட்டப்படி இது தப்பு. இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு உடனடியாக இவரை கைது செய்யணும். இல்லைன்னா தேவையில்லாத பதற்றமான சூழல் ஏற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேனே, இந்த தாவேகாவும் சரி முதலமைச்சர் விஜயும் சரி தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அவமான சின்னங்கள், அசிங்கம். தமிழ்நாட்டுக்குன்னு இருந்த எல்லா முற்போக்கு அடையாளங்களையும் இந்த தாவேகா கட்சியும் விஜய் ஆட்சியும் அடியோட அழிச்சு ஒழிச்சிருச்சு. மத்த மாநிலத்துல எல்லாம் நம்மள கேவலமா பாக்குறான், புழு பூச்சியை பாக்குற மாதிரி பாக்குறான். இப்படி ஒரு அசிங்கத்தை இந்த தமிழ்நாட்டுக்கே தேடி கொடுத்தது இந்த தற்குறி முண்டங்களும் தாவேகா கட்சியும் விஜயோட ஆட்சியும் தான். ஒழுங்கு மரியாதையா மைக்கேல் என்ற நபர் தமிழர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்களும் பிறப்பால ஒரு தமிழர் தானே, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கிட்டீங்க. அதுக்காக மற்றவர்களோட மத நம்பிக்கையை நீங்க எப்படி கொச்சப்படுத்தலாம்? வேணாண்டா, நல்லா வருது என் வாயில. சரியா? இந்த கருமத்தை எல்லாம் இத்தோட நிறுத்திக்கோங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.